சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்.கே. வாணி சுந்தரராஜன். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பிறப்பின் ரகசியம், அவர்களுடைய பலம் பலவீனங்கள், அவர்களுக்கு நடைபெறக்கூடிய தசாக்கள், வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள். இந்த விஷயத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதாவது நட்சத்திர அதிபதி பார்த்தோம்னா சுக்கிரனா வந்துருவாரு. பூரம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களுமே சிம்ம ராசியில வரும். ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன். அப்போ இந்த நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் இல்லைங்களா? ராசி அதிபதி சூரியன். அதாவது கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன் தான். சிம்ம வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா ராஜ வீடு. சோ பேசிக்காவே பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராஜ கம்பீரமாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இவங்களுக்கு நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆகர்ஷண சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம்னா பகா என்று சொல்லக்கூடிய ஆதித்தன். பகா அப்படின்ற கடவுள் பாத்தீங்கன்னா செல்வத்தின் கடவுளாகவும் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய கடவுளாகவும் அறியப்படுகிறார். அப்போ இந்த பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பிறப்பிலேயே நிறைய விஷயங்கள் தானாவே கிடைச்சிடும். அதே மாதிரி எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க. பூரம் நட்சத்திரத்தோட குறியீடு, நட்சத்திர குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்டில் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய முன் கால்களை குறிக்கக்கூடியது. இப்ப கட்டில் அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது இல்லைங்களா? சொகுசுக்கான ஒரு விஷயம் தான் இந்த கட்டில். பூரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சொகுசான வாழ்க்கையை விரும்புவார்கள். அதே மாதிரி லைஃப் வந்து ரொம்ப ரசிச்சு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலருக்குலாம் ஏன் பிறந்தோம், ஏன் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தாட் இருக்கும். பட் பூரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் அதை ரசித்து வாழக்கூடியவர்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்றவர்களை தன்னுடைய அன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இவர்களுக்கு இருக்கும். பூரம் நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன். அன்பு, கலை, சுகபோகம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா சுக்கிரன். ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன். அப்ப சூரியன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை, கௌரவம், தலைமை பண்பு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த சூரியனுடைய கம்பீரத்தையும் சுக்கிரனுடைய மென்மையையும் கலந்த கலவையாக இருப்பாங்க இவங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் இருப்பார்கள். அதே சமயம் பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த கலைஞராகவும் ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பூரம் நட்சத்திரத்தினுடைய மிகப்பெரிய பெருமையை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரம் அப்படின்றது ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றது இந்த பூரம். ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பக்தியால் இறைவனை அடைந்தவர் இல்லைங்களா? அதே மாதிரிதான் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய ஆகர்ஷண சக்தியால் விரும்பியதை அடையக்கூடிய பவர் அப்படின்றது வந்து இவங்களுக்கு இருக்கும். பூரம் நட்சத்திரத்துடைய மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆகர்ஷண சக்தி. நீங்க வந்து மனதுருகி சில விஷயங்களை வந்து வழிபாடு பண்றீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அடைந்து விடலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யணும் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், வீடை வச்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அதே மாதிரி மற்ற பொருட்களை அலங்காரம் செய்யறதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு நேர்த்தியா யூனிக்கான ஒரு விஷயங்களை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி சிம்ம ராசி தானே இவங்களுக்கு ராசி அதிபதியாக வரக்கூடியவர். அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன். அப்போ பேசிக்காவே பாத்தீங்கன்னா மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது இவங்க கீழே வேலை செய்யறவங்களும் ரொம்ப அதட்டியோ உருட்டியோ கஷ்டப்படுத்தியோ அவங்க வேலை வாங்க மாட்டாங்க. மிக தந்திரமாக அழகாக அவங்க கிட்ட இருந்து வேலை எப்படி வாங்கணும், அவர்களை எப்படி கையாள்வது அப்படின்ற ஒரு தந்திரம் தெரிஞ்ச நபர்களாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா அவர்களுடைய அன்பும் விருந்தோம்பலும் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு நம்ம போனாலே பிடிக்காது இல்லைங்களா? பூரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த விருந்தோம்பல் உபசரிப்பு இவர்களை வந்து மிஞ்ச முடியாது. அந்த மாதிரி அழகா வந்து மற்றவர்களை கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது. அதே மாதிரி நல்ல தான தர்மம் செய்வாங்க. யாருமே வந்து பசியோட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் மிக தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் போராடக்கூடியவர்கள். அதே மாதிரி அந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த காரியத்துல வெற்றி காணக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலில ரொம்ப அஃபெக்ஷன். தான் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியே குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். தன்னுடைய கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், மிகவும் அன்போடும் அரவணைப்போடும் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதீத சோம்பல். அதாவது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நாளைக்கு தள்ளி போடலாம் அப்படின்ற ஒரு குணம் இருக்கும். இப்போ நட்சத்திர குறியீடு எடுத்துக்கிட்டோம்னா கட்டில் கால் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? கட்டில் அப்படின்றது சொகுசுக்கு உண்டான விஷயம் இல்லைங்களா?
அப்ப அந்த சோம்பல் தன்மை வந்து இவங்களை ஆட்கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா அந்த டைமுக்கு முடிக்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் தள்ளி போடுற பழக்கம் அப்படின்றது வந்து இருக்கும். இவங்களுடைய மிகப்பெரிய எதிரியே பாத்தீங்கன்னா இந்த ஓய்வு தான். வேலையை விட ஓய்வுக்கு தான் அதிகப்படியான ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு ஆடம்பரம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால எல்லாமே வந்து பிராண்ட்ல இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிராண்ட்ல தான் இருக்கணும், பிராண்ட்ல தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அதிகப்படியான செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. பிராண்டுனாலே நமக்கு வந்து ரேட் பாத்தீங்கன்னா கூட வந்துரும் இல்லைங்களா? சில விஷயங்களை வந்து பிராண்டா எடுக்கலாம், சில விஷயங்களை பிராண்ட் இல்லாமலும் எடுக்கலாம். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதிகப்படியான கடன்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பிடிவாதம். பூரம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். சூரியனுக்கு எதையுமே வந்து விட்டு தர முடியாது. அப்போ தான் சொல்றதுதான் சரி, தான் நினைச்சதுதான் சரி அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லுவான் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும் சில விஷயங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு தன்மை பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, உறவுகள்ல ஒரு விரிசலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி முகஸ்துதிக்கு மயங்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க முகத்துக்கு முன்னாடி போயிட்டு நீங்க ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டீங்க அப்படின்னா மயங்கி உங்களுக்கு எல்லாமே செஞ்சுருவாங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த முகஸ்துதிக்கு மயங்கக்கூடிய விஷயம் வந்து நீங்க மாத்திக்கணும். உங்க முன்னாடி உங்களை பாராட்டி பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க மயங்கிடக்கூடாது. அதாவது நிஜம் ஒரு அந்த புகழ்ச்சிக்கும் ஒரு நிஜமான அன்புக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி முன்கோபம். சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்றதுனாலயே அதிகப்படியான ஒரு முன்கோபம் இருக்கும். சட்டுன்னு ஒரு கோபம் வருது, கோபம் வந்த உடனே வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதையும் கொஞ்சம் வந்து மாத்திக்கணும். அதே மாதிரி இவங்க பேசிக்காவே நல்ல ஒரு அழகோட ஒரு கம்பீரமா இருக்கிறதுனால மற்றவர்களை வந்து குறைத்து மதிப்பிடக்கூடிய எண்ணம் இவர்கள் கிட்ட இருக்கும். தன்னுடைய அழகும் தன்னுடைய அறிவையும் பெரிதாக நினைக்கக்கூடியவர்கள். இதனாலே பாத்தீங்கன்னா மற்றவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடியதும் மற்றவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதாவது எல்லா மனிதனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிளஸும் இருக்கும், ஒரு மைனஸும் இருக்கும். பலவீனங்களை உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல அடுத்தடுத்து நீங்க முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால ஏன் பலவீனங்கள் சொல்றோம் அப்படின்றது வந்து நீங்க யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய தசாக்கள் அப்படின்றத பார்த்தோம்னா பூரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ முதலாவது திசையாக சுக்கிர திசை அப்படின்றது வரும். இரண்டாவது பாத்தீங்கன்னா சூரிய திசை, அதாவது பிறப்பு திசையாக ஒரு குழந்தை பருவத்தை கழிக்கக்கூடிய திசை அப்படின்றது சுக்கிர திசையாக இருக்கும். உங்களுக்கு பூரத்திற்கு 4 பாதங்கள் இல்லைங்களா? அப்போ இந்த 4 பாதங்கள்ல எந்த பாதங்கள்ல நீங்க பிறந்திருக்கீங்களோ அதை பொறுத்து வயது வித்தியாசம் அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு திசையும் குறிப்பிட்ட வயது வித்தியாசங்கள்ல வரும். ஒரு 15 வயதிற்குள்ள உங்களுக்கு சுக்கிர திசை முடியுது அப்படின்னா இந்த பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 15 இயர்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா +2 +1 இது எல்லாமே வந்து முடிக்கக்கூடிய விஷயம் சூரிய திசை காலகட்டத்துல இருக்கும். மிக முக்கியமான காலகட்டம் அப்படின்றது பார்த்தோம்னா 15 to 21 சூரிய திசை காலகட்டம். இதுலதான் உங்களுடைய கரியரை வந்து நீங்க ஸ்டேபிள் பண்ணுவீங்க. அப்போ கரியரை வந்து தீர்மானிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அந்த சூரியன். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரனுடைய திசை. சோ சந்திரனுடைய திசையும் வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிம்ம ராசியில தான் சந்திரன் இருப்பாரு. சந்திரன் நின்ற இடம் தானே நம்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சிம்ம ராசியில் நட்பு வீட்டுலதான் இந்த சந்திரன் அப்படின்றவர் இருப்பாரு. சந்திரன் உங்களுக்கு கரெக்டா இருந்தாரு அப்படின்னா நல்ல கரியர் அப்படின்றது இருக்கும். 10 இயர்ஸ் அப்போ 21 to ஒரு 31 வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திர திசை காலகட்டம். சந்திரன் மிக நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல வேலை அமையிறது இந்த காலகட்டத்துல. திருமணம் நல்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்துடும். அதே மாதிரி 8-12 சந்திரன் சம்பந்தப்படக்கூட நீங்கள் ஒரு அப்ராடுக்கு போகக்கூடிய ஒரு விஷயமும் வந்து சந்திரன் அமைத்து தருவார். சந்திரன் சரியில்லாத நிலைகள்ல அடிக்கடி மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் பயணங்களை சந்திர திசை அப்படின்றது அமைத்து தந்துவிடும். பூர்வீகத்தை விட்டு வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திர திசை உங்களுக்கு 31 வயதுல முடியுது அப்படின்னா அதற்கு அடுத்து 7 வருடங்கள் அப்படின்றது செவ்வாய் திசை. அப்போ 38 வயது வரைக்கும் இந்த செவ்வாய் திசை இருக்கும். செவ்வாய் பாத்தீங்கன்னா பாவகிரகம் 3, 6, 11ஆம் இடங்கள்ல இருக்கக்குள்ளதான் சிறப்பான பலன்களை தருவார். பட் நல்ல ஒரு பிளேஸா இருந்தாருன்னா செவ்வாய் திசையில வந்து நீங்க வீடு கட்டிடலாம்,
வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன். உறவுகள் ரீதியிலான ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே செவ்வாய் தருவாரு. சகோதர வழியில நன்மை தருவாரு. செவ்வாய் கெட்டு போயிருந்தாரு அப்படின்னாதான் சில பிரச்சனைகள். 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துலலாம் செவ்வாய் சம்பந்தப்படக்குள்ள ஒரு விபத்துகள் நடக்கிறது, விரயங்கள் நடக்கிறது, உடல் ஆரோக்கிய குறைபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சப்போஸ் அப்படி செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத நிலைகள்ல இருந்து தசா நடத்துறாரு அப்படின்னா, இப்ப 8, 12 எல்லாம் இருக்கக்குள்ள நீங்க பிளட் டொனேட் பண்றது நல்லது. 12 விரயத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரு அப்படின்னா ஏதாவது ரத்த காயமோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதனால பிளட் டொனேட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான ஒரு கெடுதல்களை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 38 வயசுல உங்களுக்கு செவ்வாய் திசை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ராகு திசை அப்படின்றது 16 வருடங்கள். இப்போ வந்து 54 வயது வரைக்கும் இந்த ராகு திசை அப்படின்றது இருக்கும். ராகு அப்படின்றவரு ஆய கிரகம். இந்த பீரியட்ல வரக்கூடிய ராகு உங்களுக்கு வந்து இப்போ வேலையில ஒரு முன்னேற்றத்தை தருவாரா, தொழில ஒரு முன்னேற்றத்தை தருவாரா, குழந்தைங்களுடைய படிப்பு எல்லாமே இதுல வந்துடும். அடுத்தடுத்து உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், செட்டில் ஆகணும். நீங்க இந்த சமயத்துலதான் நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா செட்டில் ஆகணும், வீடு கட்டணும், ப்ரமோஷன் வேணும், புதுசா தொழில ஆரம்பிக்கலாமா, இப்படி எல்லாம் ஒரு எண்ணங்கள் வரும். முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் தான் உங்களுக்கு ராகு திசை அமைத்து கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த ராகு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா குருவினுடைய தொடர்பு. அதே மாதிரி 3, 6, 11ஆம் இடங்கள்ல இருக்கக்குள்ள ராகுக்கு பாத்தீங்கன்னா வீடு கொடுத்தவர் நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் ராகு உங்களுக்கு நன்மையான விஷயங்களை அமைத்து தருவார். திடீர் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் ராகு. குருவினுடைய தொடர்பை பெற்று நல்ல ஆதிபத்தியத்தை பெற்றிருந்தால் சிறப்பான பலன்களை தருவாரு. நல்லா செட்டில் ஆயிடுவாங்க இந்த ராகு திசையில. பட் அப்படி அல்லாமல் ராகு உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய நிலைகள்ல இருக்கக்குள்ள ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க இப்போ லஞ்சம் வாங்குறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ்யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ராகுவை பொறுத்த வரைக்கும் தவறான வழியில் கொண்டு சேர்க்கக்கூடிய கிரகம். அப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும், தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த டைம்ல வந்து உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற விஷயத்த எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ராகு வெளிநாட்டு தொடர்புகளையும் ஏற்படுத்தி தருவார். ராகு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா 18 வருடங்கள் உங்களுக்கு திசை நடத்துவாரு. அதாவது உங்களுடைய 38 வயதுல இருந்து 56 வயது வரைக்கும் இந்த ராகு திசை அப்படின்றது இருக்கும். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா 56 வயதிற்கு மேல 16 வருடங்கள் குரு திசை அப்படின்றது. குரு திசை அப்படின்றது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும். அதாவது குரு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா புத்திரகாரகனாக வந்துருவார். அப்போ குழந்தைகள் வழியில் நீங்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி, குழந்தைகள் வழியில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம், அவர்களால் நீங்கள் பெறக்கூடிய நிம்மதி, இதெல்லாமே இந்த நம்ம வந்து இந்த அபோவ் 56க்கு மேல என்ன தேட போறோம், குழந்தைங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தானே. அப்போ குரு நல்லா இருக்கக்குள்ள பிள்ளைகளால் ஒரு புகழ், பிள்ளைகளால் நிறைவான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, பேரன் பேத்திகளுடைய அன்பு, அவர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்த குரு அமைச்சு தந்துருவாரு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்துவாரு. உங்களுடைய லக்னத்துல இருந்து குரு யாரு, குரு எங்க இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு. சப்போஸ் குரு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமயத்துலதான் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு அதிகமா இருக்கும். பிள்ளைகளால நிறைய பிரச்சனை, அவர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், மனநிறைவு இல்லாத தன்மை, திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, உங்க விருப்பத்திற்கு மீறிய திருமணம் அவங்களா பண்ணிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா குரு திசைக்கு பின்னாடி சனி திசை அப்படின்றது வந்துடும். இதுதான் உங்களுக்கு வரிசையாக நடைபெறக்கூடிய தசாக்கள் அப்படின்றது. இன்னும் டெப்தா போகணும் அப்படின்னா நம்ம லக்னம், லக்னத்திற்கு இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட வயதுல மாறக்கூடிய இந்த கிரகங்களுடைய தசாக்கள் அப்படின்றதான் உங்களுடைய லைஃப மோஸ்ட்லி நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ சட்டுன்னு ஒரு மாறுதல் வருது, நல்லா இருக்கீங்க, சடனா வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாக்கள் தான். அதை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம்? பூரம் நட்சத்திரத்தினுடைய முதன்மையான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் தான். அதாவது ஆண்டாள் நாச்சியார் தான் பூரம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்துள்ளவர் இல்லைங்களா? அப்போ தினமும் நீங்கள் வந்து திருப்பாவை பாராயணம் பண்றது, திருப்பாவை நீங்க காலையில எழுந்த உடனே படிக்கலாம், இல்ல பாடல்கள் கூட கேட்கலாம். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து இந்த திருப்பாவை காலையில கேளுங்க, இல்லைன்னா நீங்களாகவே படிக்கலாம். இது நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரக்குள்ள உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
ஒரு குழப்பங்கள் நீங்கி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நட்சத்திர அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன். அப்போ வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மொச்சை பயிறு நீங்க மகாலட்சுமிக்கு நிவேதனம் செய்து அத நீங்க வரவங்களுக்கு தானமா கொடுக்கலாம். அதே மாதிரி மகாலட்சுமி அஷ்டகம் கேட்கறது, நெய் விளக்கால் தீபமேற்றி மகாலட்சுமியை வழிபடுறது, இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆகர்ஷண சக்தியை அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். உங்களுடைய நட்சத்திர தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகா. இஷ்டத்தினுடைய தேவதையான பகா என்ற கடவுளை வணங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வரவை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தினமும் நீங்க எழுந்த உடனே சூரிய நாராயணரை வழிபாடு பண்றது, அதாவது சூரிய நமஸ்காரம் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய கௌரவத்தையும் புகழையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திர மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலா மரம். அப்ப இந்த பலா மரத்திற்கு நீங்க தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை தரும். அதே மாதிரி பலாப்பழம் நீங்க தானமா கொடுக்கலாம். சிம்ம ராசியில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் இல்லைங்களா? அப்போ ஆக்ரோஷமான பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரும். அதே மாதிரி உங்களுக்கு அதிகப்படியான எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பெண் தெய்வங்களுடைய வழிபாடு, ஆக்ரோஷமாக இருக்கின்ற அம்பாளுடைய வழிபாடை நீங்க பண்ணலாம். துர்க்கை அம்மன் வழிபாடு, காளியம்மனுடைய வழிபாடு, எல்லை காவல் பெண் தெய்வங்களுடைய வழிபாடு எல்லாம் நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மன உறுதி தன்னம்பிக்கையை தரும். அதே மாதிரி உங்களுக்கு அதிகப்படியான எதிரிகள் இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி.